ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு சில நாட்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்திலிருந்து சில அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் பேசினோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகள் நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது, என்ன அடையாளம் இருக்கிறது, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருந்தால் நமக்கு என்னென்ன அடையாளங்கள் தேவைப்படுகிறது, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே பார்ப்போம். முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு பாக்கியமான ஒரு காரியம், நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்றும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த இயேசுவெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவரை நாம் உண்மையாக விசுவாசித்து பின்பற்றி அவருக்கு உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். நமக்கு நல்ல செழிப்பு கிடைக்கும், நமக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஆசீர்வாதத்தினாலே அடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த வசனத்தின்படியாக கர்த்தருக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு அவர் நம்மை உன்னதங்களிலே, அவர் உட்கார்ந்திருக்கிறது சிங்காசனம், அவர் வானத்தில் இருக்கிறார். அங்கிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். கண்டு இவர் என்னுடைய குமாரன், இவள் என்னுடைய குமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன், அதோடு கூட இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் சொல்லத்தக்கதான வார்த்தையாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் எதிர்பார்க்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை உன்னதங்களிலிருந்து சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் கூட உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதம் அதனோடு கூட கூட்டி நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் பார்த்து ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும்.